நிற்கக்கூடிய ஒரு அமைப்பா கூட மாறிடலாம். அப்படிலாம் ஆகும்பொழுது இந்த சொத்து வந்து நல்ல நோக்கத்துக்கு கொடுத்த ஒரு சொத்து தீய காரியத்துக்கு பயன்படக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அதனால வந்து நம்பகமானவர்களாக கருதப்படக்கூடியவர்களை சேர்த்து ஒரு ட்ரஸ்டாக நீங்கள் உருவாக்க வேண்டும். அதுல தமுமுகவுடைய நிர்வாகிகளும் இருக்கணும். நிர்வாகியா இல்லாத வெளியில இருந்த நன்மக்கள் என்று நம்ம கருதுறோம் இல்லையா, அவங்களும் அதுல இடம்பெறணும். அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ட்ரஸ்டை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவங்க போட்ட கண்டிஷன், யாரு சவுதியில் உள்ள அந்த நிதி திரட்டி தருவதாக சொன்ன சகோதரர்கள் வந்து அப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அதாவது ட்ரஸ்ட்டை உண்டாக்கணும்னு சொல்லி. அடுத்து அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க, அந்த ட்ரஸ்டுக்கு வந்து சேர்மனாக என்றால் அதாவது ஆயுள் கால லைஃப் சேர்மன் வாங்கல்ல, ஆயுள் கால சேர்மனாக வந்து நான் தான் இருக்கணுங்கிறதை நிபந்தனை அவங்க போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, எங்களுக்கு இப்போதைக்கு அவர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், வேற யாரும் எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து லைஃப் சேர்மனாக ஜெயினுல் ஆபிதீன் இருக்கணும். மற்ற நிர்வாகிகள்லாம் ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்படணும். தமுமுக நிர்வாகிகளும் இருக்கணும், நிர்வாகி இல்லாதவங்க இருக்கணும். அது தனித்து இயங்கணும், நல்ல பணிகளுக்கு ஏற்ப அதனுடைய செலவினங்கள் அமையணும்னு சொல்லி ஒரு ஆலோசனையை சொன்னாங்க. அப்ப அங்க உள்ள எல்லா நிர்வாகிகளும் கூடி ஆலோசித்து யாரெல்லாம் வந்து பக்கபலமா நல்லவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அழைத்து வைத்து முஸ்லீம் ட்ரஸ்ட் என்ற பெயர்ல அந்த ட்ரஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ண பிறகுதான் வசூல் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த இருக்கிற இயக்கத்தின் பேர்ல வசூல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. முஸ்லீம் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதை அரசாங்கத்தில் பதிவு பண்ணி அதனுடைய பைலா டீட் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அது ரிஜிஸ்டர் ட்ரஸ்ட்னா ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் என்று சொல்வதாக இருந்தால் சட்டப்படி ஒரு சொத்தை பதிவு செய்யற மாதிரி அதை வந்து பதிவு பண்ணி ஆகணும். பதிவு பண்ண டீட்ல எல்லா விதமான விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பி. ஜெயினுல் ஆபிதீன் சேர்மன், இவர் காலம் வரைக்கும் இவர் தான் சேர்மனாக இருப்பார். இவர் மரணத்துக்கு பிறகு வேற ஒரு சேர்மன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அதுக்கப்புறம் வருஷம் சேர்மன் வந்து ட்ரஸ்டிகள் கூடி தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரு வருஷம் தான் ஆயுள் காலம் சொல்லி எல்லாம் முடிவெடுத்தார்கள். அதுக்கு அப்புறம் இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நெஞ்சோம் அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கி அவங்களுக்கு அந்த காப்பி அனுப்பின பிறகு நிதி வசூல்ல இறங்கினார்கள். அவங்க அந்த 1 கோடிங்கிறத சாதாரணமாக அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் சொன்னபடியெல்லாம் 1 கோடியெல்லாம் என்ன செய்யல, வசூல் ஆகல. 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணிடலாங்கிற ரொம்ப இதா தைரியமா அவங்க இறங்கினாங்க. அந்த அளவுக்கு வசூல் ஆகல. சுமார் 30 லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் என்ன செய்யுது அந்த தொகை வந்து வசூல் ஆகுது எல்லா பகுதியிலையும் சேர்த்து. அதுக்கப்புறம் இல்ல இவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது, 1 கோடி ரூபாய் அளவுக்கெல்லாம் வசூல் பண்றதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் கூடி இந்த இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்கும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறாங்க இல்லையா, தரை வந்து சொந்தமா இருக்காது, அந்த கட்டிடங்கள் இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு கட்டிடத்தை வாங்கி அதை ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு வாடகை விட்டோம்னு சொன்னா அது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை செய்து ராயப்பேட்டை என்ற அந்த சென்னையில் உள்ள ராயப்பேட்டை என்ற ஒரு பகுதியில் ஒரு இடத்தை அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி கொண்டிருந்தார்கள். முழுமை அடையல, அப்பதான் கட்டுமான வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படிதான் வாங்க முடியும். அப்போ வாங்கினா தான் கொஞ்சம் கம்மியான விலைக்கு வாங்க முடியும். பினிஷ் பண்ணி இப்படி ஒரு தோற்றத்தோட காட்டினாங்கன்னு சொன்னா ரேட் அதிகமாயிரும். ஆரம்பத்திலே இந்த காலியா வைத்துக் கொண்டு இந்த படத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லி நம்ம வாங்கினா தான் அது வந்து குறைந்த காசுல வாங்க முடியுங்கிறதுக்காக வேண்டி அந்த சொத்தை வந்து வாங்கணும். வாங்கி கட்டணம் எழுப்பி கொண்டே இருந்தது. அது 22 சில்லறைக்கு வாங்கினதுன்னு வைங்களேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு தொகை அந்த சொத்தை வாங்கி வாடகைக்கு விடலாம்னு நாங்கள் நினைச்சோம். உண்மையில நாங்க அன்னைக்கு இருந்த ஒரு கணக்குல அது பினிஷ் ஆகி வாடகைக்கு விடுறதா இருந்தா 1 வருஷத்துக்குள்ள அது முடியும் என்ற நிலையில் அது இருந்தது. நம்ம என்னைக்கு அந்த பணம் கொடுக்கிறோம் அன்னையில இருந்து 1 வருஷத்துல வேலை முடிஞ்சிடும். இரண்டாவது வந்து அதுல ஒரு 25-30 ரூபா அளவுக்கு வாடகை வரும் என்ற அளவுக்கு நல்ல ஒரு லொகேஷன், அது வர்த்தகத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஏரியா. அப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டு அதை வந்து வாங்கணும். வாங்கின உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை விரும்பல. அவன் வந்து 2 வகையான ஒரு இடைஞ்சல் அதுல உருவாக்கிட்டான். ஒரு இடைஞ்சல் என்னன்னு கேட்டா, அந்த பில்டிங் முகப்பை மறைக்கிற மாதிரி ஒரு பாலம் ஒன்று கட்டிவிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு பாலம் இருந்தா நல்லது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. நெரிசல் ஏற்படுற இடம் தான் வியாபாரத்துக்குரிய இடம். அது நெரிசலா இருந்தா தான் வர்த்தகத்துக்கு நல்லது. நம்ம போறவங்க வரவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தவிர வியாபாரிகள் பார்வையில் இருக்கணும். எங்க டைட் நெரிசல் இருக்கிறதோ அங்க நல்லா வியாபாரம் நடக்கும், மக்கள் நடமாட்டம் இருக்கும். அப்ப அந்த நெரிசல் என்ற காரணத்தை காட்டி ஒரு பாலம் ஒன்று கட்டி அப்படியே நம்ம இதை மறைச்சு விட்டாங்க. அதுல வந்து இன்னைக்கு வாடகைக்கு விட்டோம்னா 10 ரூபாய்க்கு கூட யாரும் வரமாட்டாங்க. நம்ம அன்னைக்கு கணக்கு பண்ணி நம்ம ஒரு கணக்கு பண்ணோம். அந்த பாலம் மறைச்ச பிறகு வியாபாரி குடோனா தான் வச்சுக்கலாம். அதை
வியாபாரத்துக்கு வர்ற மாதிரிலாம் பாலத்து மேல எல்லாம் ஏறி போயிட்டு இருப்பாங்க. கீழே இயற்கையா மக்களுடைய நடமாட்டம் குறைஞ்சிரும். கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சா தான் எல்லாரும் வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டது. அதை இன்னைக்கு விற்கிறதா இருந்தா கூட 10 ரூபாய்க்கு விற்க முடியாது. இன்னைக்கு வாங்கிட்டு அதிகமான மக்கள் நல்ல எண்ணத்தோட எல்லாரும் அந்த உதவி செஞ்சாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கும் இந்த பாலம் இல்லை. பாலம் இல்லாத நேரத்தில் அதனுடைய மதிப்பு வேற. அது வர்த்தகத்துக்கு தகுதியற்ற ஒரு இடமா போயிடுச்சுன்னா அதுக்கு மதிப்பு தன்னால குறைஞ்சு போயிடும். வியாபாரத்துக்காக ரேட்டு அதிகமாகுது. அந்த மாதிரி போயிடுச்சு ஒண்ணு. இரண்டாவது மின்சார வாரியத்திற்கும் அந்த பில்டருடைய மற்ற கட்டடக்காரர்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் போயிடுச்சு. வழக்கு போன உடனே ஒரு 80-90% முடிவு பெற்ற நிலையில அந்த கட்டணம் அப்படி வேலை நிறுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பில்டிங் கைக்கே வரல. அதாவது இன்னும் அந்த வந்தாலும் பெருசா ஒன்றும் வாடகை வராது. இந்த நிமிஷம் வரைக்கும் அது நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கிறதுனால அந்த கேஸ் முடிஞ்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பிறகுதான் அது நம்ம மறுபடியும் அந்த பில்டர் என்ன செய்ய முடியும், அதை தொடர முடியும். அந்த கட்டிட பணியை தொடர்ந்து நம்ம கையில் அவர் தர முடியும். அது இன்னும் 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் கூட ஆகலாம். நம்ம நாட்டில் நீதிமன்றங்கள் ரொம்ப ரொம்ப சுலோவா செயல்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால இப்படி ஒரு நீங்க கொடுத்த காலத்துல இருந்து எடுத்துக்கிறீங்களா 5 வருஷம் தாண்டி போச்சு. இன்னமும் அது நம்ம கைக்கு சேரல. இதுல இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அந்த கட்டடம் கட்டி விற்கிறார் இல்லையா, அந்த சகோதரர் ஒரு தௌஹீதுடைய அனுதாபி. 100% கடைப்பிடிக்காட்டா கூட இவங்க சொல்லலாம் கரெக்ட், என்னால முடியாது ஆனா இதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரர். அவர்கிட்ட நாங்க என்ன செஞ்சோம், என்னங்க இந்த மாதிரி கேஸ போட்டு அநியாயத்துக்கு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல பணி செய்வதற்காகத்தான் நாங்க இந்த பில்டிங்கை வாங்கணும், நீங்க இந்த மாதிரி போயிடுச்சு, இப்ப நாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்கறாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, உங்க கையில அந்த பொசிஷனை தர்ற வரைக்கும் நான் உங்களுடைய ஜமாத்துக்கு நன்கொடையாக, உங்களுடைய சமுதாய பணிக்கு நன்கொடையாக 15,000 மாசம் தர்றேன். நாளைக்கு வாடகைக்கு விட்டா கூட உங்களுக்கு 10 ரூபாய் இப்ப கிடைக்கும் உள்ள சூழ்நிலையில நான் ஒரு மாசம் 15,000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி அவர் ஒரு 3 ஆண்டுகளாக மாதம் 15,000 ரூபாய் தந்து கொண்டு இருக்கிறார். அந்த தருகிற அந்த பணத்தை அன்வர் பாஷா அவர்கள் வாங்கி அப்ப தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் கொடுத்துருவார். அவங்க அதனுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அதுல நம்ம சேர்மன் என்ற முறையில் நம்ம சம்மதித்தோம். நமக்கு தர்றாரு, சரி அது பணிக்கு போகட்டும்னு கொடுத்தோம். இதுல நம்ம ஏப்ரல் 10 வரைக்கும் அதுல இருந்து கொடுத்த அந்த சகோதரர் கொடுத்த நன்கொடைய அவங்க தான் அனுபவிச்சிருந்தாங்களே தவிர கை நீட்டி ஒரு 10 பைசாவும் யார்ட்டையும் வாங்கவும் இல்லை. அதை அவங்க பயன்படுத்திக் கொள்வதற்கு முஸ்லீம் ட்ரஸ்ட் சேர்மன் என்ற முறையில் நம்ம சம்மதிச்சு என்ன செஞ்சோம், நல்லா பயன்படுத்தி நல்ல பணிக்கு உள்ளது பயன்படுத்திட்டு போங்கன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டோம். அப்ப அந்த காலகட்டம் வரைக்கும் 10 பைசாவும் நம்ம எடுத்துக்கொள்றதுக்கோ அதை கையாடல் பண்ணுவதற்கோ திங்கிறதுக்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. இது ஒரு நிலைமை. இந்த ஏப்ரல் 10 பிரிவினை ஏற்பட்ட பிறகு அந்த சகோதரரை சந்தித்து நம்ம விளக்கம் சொன்னோம், நீங்க நன்கொடையா தான் தர்றீங்க. இப்ப இந்த தௌஹீத் ஜமாஅத்தினுடைய செயல்பாடு தங்களுக்கு முட்டுக்கட்டை என்று சொல்லி அவங்க தௌஹீத் சகோதரர்கள்லாம் வெளியேற்றுகிற ஒரு நிலைக்கு ஏற்படுத்தி விட்டார்கள். இதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கிற அந்த நன்கொடை அந்த இயக்கத்துக்கு கொடுக்குறீங்களா, இயக்கத்துக்காக கொடுத்தீங்களா இல்ல தௌஹீத் பணிக்காக கொடுத்தீங்களா? தௌஹீத் பணிக்காக கொடுத்தா நீங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு நீங்க தாங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம். நான் தௌஹீத் வேலைக்காக மட்டும்தான் நான் தந்தனே தவிர அது நன்கொடை, அது வாடகை இல்ல, நானா விரும்பி தரக்கூடிய தொகை, நான் தௌஹீத் ஜமாஅத்துக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் உள்ள அந்த நன்கொடைகளை, அதனுடைய வருமானம் அல்ல, அது நன்கொடை தான், அது நன்கொடைகளை ஒவ்வொரு மாசமும் சுமார் 15,000 ரூபாய், சுமார் இல்ல கரெக்டா 15,000 ரூபாய் என்ன செய்யறாரு அவர் தர்றாரு. அப்ப அந்த உடனே நாங்கள் பிரிந்தோன்னு நினைச்சு தெருவில் நின்றோம். நமக்குன்னு ஒரு அலுவலகம் இல்ல, செயல்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, மக்களோட தொடர்பு கொள்ள முடியல. ஒரு அலுவலகம் எடுக்கிறாங்க 15,000 ரூபாய் இன்னைக்கு வாடகை கேட்கறாங்க. அப்ப நம்ம மசூரா பண்ணி என்ன பண்ணோம், இந்த ஜமாத்துக்கு இந்த ரூபாய் நன்கொடை தர்றேங்கிறாரு, இந்த வாடகையை நம்ம நம்பி சில சகோதரர்கள்ட்ட இப்ப இந்த துபாயில் இருக்கக்கூடிய ஜின்னாங்கிற சகோதரர் அட்வான்ஸுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டாங்க. அட்வான்ஸ் நான் கொடுத்துறேன், வாடகைக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால் ஒரு இடத்தை எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த சகோதரர் அட்வான்ஸ் கொடுக்க நாங்க இந்த 15,000 ரூபாய் ஒரு தர்றேன்னு எங்களுக்கு சொன்ன பிறகு அதை அடிப்படையாக வைத்து அந்த அலுவலக 30 அரண்மனைக்காரர் தலைமையகம் செயல்படுது இல்லையா, அந்த புளோரை எடுத்து ஜும்மா மற்ற வாராந்திர கிளாஸுகள் பல பணிகள் எல்லாம் அதுல தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாடகை அப்படி வாங்கி அங்க வாடகை கொடுத்துறோம். அந்த ஏப்ரலுக்கு பிறகு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஏப்ரலுக்கு பிறகு எடுத்துக்கல. ஆனா சில நோட்டீஸ் போட்டு அன்வர் பாஷா வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் என்ன செஞ்சாங்க, நோட்டீஸ் போட்டாங்க. அது வாடகை கிடையாது, ஒரு மனுஷன் கொடுக்குற நன்கொடை.
அந்த நன்கொடை இந்த பணிக்கு தான் தர்றேன் அவர் சொல்கிறார். நம்ம கட்டடத்தை கொடுத்து அதை யூஸ் பண்ணி வாங்கினது அது வாடகை. பொசிஷனை நம்ம கையில வரல. அந்த வாங்கின சொத்தினுடைய பொசிஷன் நீதிமன்ற வழக்கு இருக்கிற காரணத்தினால நம்ம கையில தரப்படவே இல்லை. பொசிஷன் அவர் கையில இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நன்கொடைகளை நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம். அது ஜமாத்து கணக்கில் வரவழைக்கப்பட்டு அந்த ஜமாத்துடைய வாடகை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 15,000 ரூபாயை யாரும் எடுத்து சாப்பிடுறதுக்கோ திங்கிறதுக்கோ எந்த ஒரு இடமும் இல்லை. ஆரம்பத்தில் அவங்களே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அலுவலகத்தினுடைய வாடகைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுல யார்ட்டையும் 10 காசு எடுக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கு ஒரு முகாந்திரமும் இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா, அதுல மீதி இருந்த ரூபாய், இந்த தொகை, இந்த சொத்து வாங்கினதுக்கு மீதி இருந்த ரூபாயையும் போட்டு வாழ் உரிமை மாநாடு